இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுரேஷ் சார் அவர்கள் இருக்காங்க. நம்மள பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது குறையவே குறையாதுங்க. லைஃப் டைம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும். சோ நம்ம அதை பத்தி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம உடம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து பல நோய்களுக்கும் ஒரு மூல காரணம். இப்போ ட்ரெண்ட் அதுதான். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தேவையற்ற சிந்தனை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது, பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, முடிஞ்சு போனதையே நினச்சி கவலைப்படுறதுனால என்ன ஆகும்னா நரம்புகள்லாம் சூடையறுன்னு அழுத்த ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். நம்ம உடம்புல பரவலாக இருக்கிறது வந்து கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குறுகி போகும். அப்போ ஆகும்போது கழுத்தை சுற்றி நரம்புகள் நிறைய ஆகும்போதுனால என்ன அப்படியே சிக்கலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து மேலே சிவுன்னு உங்களுக்கு தலையில் ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு நம்ம சொன்னது ஒரு பயிற்சி முறைகள் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். சில பேத்துக்கு தான் அது ஃப்ரீ ஆகும், எல்லாத்துக்கும் அது ஃப்ரீ ஆகும்னா ஆகாது. இப்போ அந்த நரம்பு குவியல்னால என்ன ஆகும்னா கழுத்தில் சில தேய்மானங்கள் ஆகும். சில நம்ம நரம்பு வந்து அழுந்து இருக்கும், கம்ப்ரஸ் ஆகிருக்கும், அது உள்ளடங்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையை கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோதான் மாத்திரை மருந்து போட்டாலும் அது நிற்கவே நிற்காது. அதோட ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா போர்ஷன் ஷோல்டர்லாம் பாதிக்கும். கழுத்தை திருப்ப முடியாது, கையை தூக்க முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எப்படி நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் வந்து தேய்மானம்னு பார்த்தீங்கன்னா ஜவ் விலகல், நரம்பு அழுத்தம், இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ அந்த பயிற்சியும் அந்த சிகிச்சையும் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆயிரும். ஏன்னா டக்குன்னுலாம் இருக்காது. ஏன்னா பிரச்சனைங்கிறது ஒரு நாளில் வந்திருக்கக்கூடியது கிடையாது, ரொம்ப நாளும் ஆயிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 20 வருஷமா இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ 20 வருஷமா என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, என்ன அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க இப்படியே தாங்க அப்படின்னு, இதனால நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ சும்மா இருக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு 3 மாசத்துல சரியாகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மாற்றிடணும். அதையே எனக்கு வலிக்குதுன்னு இருந்தீங்கன்னா இருக்க வந்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் மாறும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான். இது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சி முறையும் இந்த சிகிச்சை முறையும் கொடுக்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது கழுத்துக்கு பார்க்க போகிறோம். இப்போ கழுத்தில் வந்து மெயின் வந்து பிரதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா மூளையின் நரம்பு மண்டலம் தான். இப்போ இந்த கோர்வை தான் இங்கே எல்லாமே வரும். இப்போ நம்ம உடம்புலக்குள்ளேருந்து வர நாடி நரம்பெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகி கழுத்துலேருந்து வர்றதுனால தான் கழுத்துக்கு அதிகமாக இறுக்கம் கிடைக்கிது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். இந்த வருமம் இது எப்பெல்லாம் நம்ம அதை இழக்க போகிறோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல கையை வச்சாவே அப்படியே இந்த டைட் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக தலைவலி உண்டு வேணும். தலைவலி உண்டு பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள்லாம் வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு அழுத்துற மாதிரி இருக்கும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சமாக இருக்கும், சில பேர்த்துக்கு நிறையவே இருக்கும், பல நாளாக இருக்கும், பல வருஷமாக கூட இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த இதெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நல்லா நார்மலாக ஒரு சுவாசத்தை எடுத்து விடணுங்க. நார்மலாக ஒரு சுவாசத்தை இழுத்து விடணும். எந்த ஒரு செய்கை செய்யும் போதும் சுவாசத்தை ஒரு 3 முறையிலேருந்து 10 முறை வரைக்கும் இழுத்து விடலாம். ஒரு 3 முறை விட்டிங்கன்னாவே என்ன ஆகும்னா நாடியெல்லாம் எல்லாமே காமாக ஆகும். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கழுத்தை முன்புறமாக குனிய போகிறோம். அப்படியே முன்புறமாக அப்படியே குனிங்க. தாவாங்கட்டை வந்து நெஞ்சை தொடும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள நரம்புகள்லாம் ஒரு ஃப்ரீ கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி நீங்கள் ஸ்ட்ரெச் கொடுக்க பேக் சைடில் உள்ளது ஒரு ஃப்ரீ கிடைக்கும். இப்போ முன்னாடி ஸ்ட்ரெச் கொடுத்தோம்னா பின்னாடி உள்ள நரம்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 20 கவுண்டு ஹோல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு நார்மலுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே பேக் சைடு அப்படியே ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அப்போ பேக் சைடு ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டு உள்ளது வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவாங்கட்டையிலேருந்து தொண்டைக்குழி வரைக்கும் உள்ள நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்ய வைக்கும். ஒரு 20 கவுண்டு சுவாசத்தை நல்லா நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்தோம்னா அந்த வேகமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் இதுதான். செஞ்சு முடிச்சுட்டு நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு அப்படியே ட்விஸ்ட்டு அப்படியே பக்கவாட்டில் சாயணும். இந்த சைடு கழுத்தில் உள்ள நரம்புகள்லாம் அந்த வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். ரைட் சைடு நம்ம திரும்பும்போது லெஃப்ட் சைடு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 20 கவுண்டு. அப்புறம் நார்மலுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு சரியும் போது ரைட் சைடில் உள்ள நரம்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு 20 கவுண்டு அப்படியே சுவாசத்தில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நார்மலுக்கு வந்துட்டு இப்போ வந்து ட்விஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு அப்படியே திரும்புகிறோம் கழுத்து. அப்போ பக்க கழுத்தெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். 20 கவுண்டு. அப்போ அப்படியே மாற்றி லெஃப்ட் சைடு திரும்பும்போது ரைட் சைடு ட்விஸ்ட். இது செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக வந்துடணும். நார்மலாக வந்துட்டு சுவாசத்தை இழுத்து விடணும்.
இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ சிகிச்சை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு ஒரு அசைவு 6 பகுடு நம்ம அசைவு கொடுத்தோம். இப்போ அதுக்கு போகிற நரம்பை தூண்ட போகிறோம். 5 சேனல் வழியாக நரம்புகள் கழுத்துக்கு போகும். அதெல்லாம் இப்போ ஃப்ரீ பண்ண விட போகிறோம். இந்த கவுளி காலத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து டைரெக்டாக பிரெயினுக்கு போகும். ஒரு 10 நொடியிலேருந்து 20 நொடி வரைக்கும் தூண்டலாம். உங்களுக்கு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் கொடுக்கணும், அதிகமாகலாம் கொடுத்துடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளங்கை வெள்ளை வருமம், இதுவும் டைரெக்டாக பிரெயினுக்கு போகும். நல்லா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இது. மணிபந்த வருமம், நல்லா ஃப்ரீயாகவும், சில பேர்த்துக்கு கையை தூக்க முடியாத அளவுக்குலாம் இருக்கும். அதை கை பொறுத்து வருமம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விரல் வந்து பாயிண்ட் வந்து உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படியே கைக்கெல்லாம் கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு அப்படியே நல்ல ஒரு சுழற்சி அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி நம்ம 2 கைக்கும் பண்ணணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாடிக்கு தாங்காது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது சூட்டபுள் ஆகாது. சில பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற பாடிக்கு தொட்டாவே அவங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொடுக்கும்போதே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி கூட இருக்கும். நான் சல்லுன்னு வந்து சர்க்குலேஷன் அதிகமாகும். அதனால் அவங்கவுங்க உடம்புக்கு பார்த்து தான் கொடுக்கணும். உடம்புல வருமத்தை தூடும்போது எனர்ஜி அதிகமாக பாஸ் ஆகும். சில பேர்த்துக்கு ஸ்லோவாக பாஸ் ஆகும். உணவு ஒருத்தங்களுக்கு ஒத்துக்கும், ஒத்துக்காத மாதிரி தான். நம்ம தூண்டுறதும் சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. இப்போ ரொம்ப உடம்புல வலி வேதனைலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமம் தான் காக்கட்டை வருமம். இந்த வருமத்துக்கு எல்லாத்துக்குமே வலி இருக்கும். இதை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். உடம்புக்கு ஒரு சுகமாக இருக்கும். ஒரு உடம்புலேருந்து ஒரு வலிங்கிற இறுக்கம் குறைஞ்சிச்சினாவே அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சுழற்சி கொடுத்திங்கனாவே போதும். சில பேர் கழுத்தே திருப்ப முடியாமலாம் இருப்பாங்க. இதை சொல்லிட அப்படியே பார்த்திங்கன்னா கழுத்தெல்லாம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டைட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ பண்ணி விடும். இந்த வருமம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நார்மலாக வீட்டு வேலை செய்கிறவங்க கைக்குலாம் யாரெல்லாம் அதிகம் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்கே வலியும் வேதனையும் இருக்கும். இந்த வருமத்தை கொடுத்தாவே நல்ல உடம்புலாம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ நம்ம கொடுக்க போகிறது இப்போ கழுத்துக்கு கொடுத்தோம். இப்போ கழுத்துலேருந்து போகிற நரம்புகள் காதுக்கு போகும். காதுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். லைட்டாக இது பண்ணால் போதும். ஒரு சொடக்கு வரும். இந்த சொடக்குலேருந்து சென்டரில் உள்ள நரம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பார்த்திங்கன்னா காதை சுற்றி கண்ணை சுற்றி தான் போகும். அப்படி போகும்போது தான் இதை தூண்டி விடும்போது இதை டேரெக்டாக பிரெயினுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி இந்த காதுலையும் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழிமாக இருக்கும். வருமம் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளத்தில் இப்படி இழுத்தோம்னா லைட்டாக ஒரு சொடக்கு வரும். அந்த சொடக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நரம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் திறந்த வருமத்தை தூண்டும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் உள்ளே வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம உடம்புல உள்ள வேகத்தெல்லாம் குறைச்சிரும். அதிகமான நம்ம உடம்புல ஒரு ப்ரெஷர் இருக்குனாலும் இது குறையும். இந்த வருமத்தை ஒரு 60 நொடி நம்ம பிடிக்கும்போது நல்ல ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இதை நம்ம செய்ய பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மன ஒருநிலைப்படும். ஆங்கில சக்கரம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருமம் வந்து 2 காதுக்கும் சென்டரில் உச்சி வருமம் இருக்குது. இந்த வருமத்தை நம்ம லைட்டாக 3 விரல் விட்டு ப்ரெஷிங் குடிக்கும்போது நல்லா உடம்புக்குள்ளே காஸ்மிக் எனர்ஜியை நல்லா ரிசீவ் பண்ண முடியும். எப்பொழுதும் உடம்பு எனர்ஜெட்டிக்காக வைக்கணும். இந்த வருமத்தை தூண்டினாலே போதுமானது. இந்த வருமத்தை கடைசியாக தூண்டும் போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான ஆற்றல் பிரபஞ்ச சக்தியோடு நம்ம காஸ்மிக் எனர்ஜியை உடம்பு ரிசீவ் பண்ணிக்கும். அந்த உடம்பு ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வருமத்தை தூண்டுறோம். ஒரு 30லேருந்து 60 வரைக்கும் நொடி வரைக்கும் நம்ம அதை தூண்ட நம்ம உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், ஆனந்தமாகவும் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த வருமத்தை சொல்லி முடிக்கிறோம். ஏன்னா வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் சார் சொல்லி கொடுத்த இந்த கழுத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யாருக்காவது இது மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சார் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு யாருக்காவது யோகா பயிற்சி எடுத்துக்கணும், இல்லை வர்ம சிகிச்சை வர்ம பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி சார்கிட்ட பேசிக்கோங்க. சார் சொல்லி கொடுத்த யோகா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. சார் கிட்ட நீங்க யோகா பயிற்சி இல்ல யோகா சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.